வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி அரிசி மாவில் நம்ம முறுக்கு சுட்டு காட்ட போகிறோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவில் தாங்க முறுக்கு சுட போகிறோம். பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்து அரைச்சி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு பண்ணி காட்ட போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். முதல்ல நம்ம கடலை பொட்டுக்கடலை இந்த கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணம் இருக்கிறது இந்த கிண்ணம் தான். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலையை அரைச்சிக்கிடலாங்க. அரைச்சாச்சுங்க. பொட்டுக்கடலை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் விட்டு அரைச்சிடாதீங்க, அப்படியே தான் அரைக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்தாங்க இப்படி அரைச்சிடணும். பொட்டுக்கடலையை அரைச்ச பிறகு பாருங்கள், இது முறுக்கு சுடுற மாவு தான். இது கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அரிசியை நல்லா ஊற போட்டு நீங்கள் ஃபேனு கடியில் நல்லா உணர்த்தி விட்டு அதுக்கப்புறம் கூட அரிசி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஜாலி முறுக்கு பண்ணலாம். இப்போ எந்த கிண்ணத்தில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் தான் 2 கப்பு அளவுக்கு போட்டுக்கிடணும். 2 கப்பு தாங்க அளவு. 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 2 கப்பு அரிசி மாவு, இதில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். நம்ம மாவு பிணையிறதுலையே தெரியும். அப்படி கம்மியாக இருந்தாக்கா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கிடலாம். அப்புறம் பாருங்கள், 3 கப் அளவுக்கு நம்ம வைக்கணும். வெதுப்பான சூட்டில் நம்ம சுட வைக்கணும். உப்பு சால்ட்டு தேவையான அளவுக்கு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிடலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 செகண்டு இப்படி இருக்கட்டும். தண்ணி வெதுப்பாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நல்லா இந்த பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவில் ஊற்றி பிணையறதுக்கு இதை நம்ம வச்சுடுவோம். எண்ணெய் சுட வச்சுக்கலாங்க. சமையல் எண்ணெய் தாங்க சுட வைக்கணும். இதில் நம்ம 1/2 கரண்டி எண்ணெய் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் சுட வைக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் எண்ணெய். நம்ம கொதிக்க வச்சு எண்ணெய் முறுக்குக்கு ஊற்றணும்னா தான் அது நல்லா கரஞ்சியாக வரும். முறுக்கு நல்லா இருக்குங்க. அதனால தான் எண்ணெய் கொதிக்க வச்சு நம்ம அதில் ஊற்றணும். நம்ம அந்த சுடு தண்ணியை ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டோங்க. இப்போ நம்ம இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் 2 இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த காயிற எண்ணெயை எடுத்து நம்ம இப்போ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கையில் தொடாமல் ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் எண்ணெயில் நம்ம கை வைக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டீமு ஆஃப் பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்குதுங்க. இது மேலே இப்படி விடணும். இப்படி நுர வர வரைக்கும் இந்த மாதிரி விடணும். இன்னொரு 1/4 கரண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதுதாங்க அளவு. நம்ம கை வச்சிடக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நம்ம கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால முறுக்கு நல்லா வரும். முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கரஞ்சியாக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லோருக்குமே பிடிக்குங்க. முறுக்குன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாருங்க, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கைவிட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது ஒரு 2-3 செகண்ட் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும் மாவு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சுட வச்ச தண்ணி சால்ட்டெல்லாம் இதுலேயே போட்டிருக்குறோம். பாருங்கள், வெதுப்பாக இருக்குது தண்ணி. இப்போ நம்ம இதை தெளித்து விட்டு நம்ம இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தெளித்து விட்டு நம்ம இதை பிசையணும். தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சுனாலும் வச்சிடலாம். பெருங்காயத்தூளெல்லாம் இதுலேயே போட்டிருக்குது. முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் முறுக்கு மாவு. பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு பொலித்தீன் போட்டு மூடினாலும் மூடுங்க, இல்லை ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இப்படியே போட்டு கமுத்தி இப்படி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்குவோம். கடாயை ஆன் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் பண்ணுங்கள். நான் கோல்டு வின்னர் எண்ணெயில் நான் பண்ணுறேன்.
முறுக்கு நல்லா மூழ்கி 7 நிமிஷம் கடாயில் எண்ணெய் சூடாகட்டுங்க. நம்ம முறுக்கு பிழியறது வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஏந்து இருக்குங்க. இதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டு இப்படியே கூட நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் மோதிருச்சுனாலும் மாவு அப்படியே கரண்டியில் பிடிச்சிக்கும். அதனால் இந்த மெத்தேடு நீங்கள் பண்ணுறவங்க இதை புதுசாக பண்ணினீங்கன்னாக்கா நீங்கள் இதில் போட்டு பண்ணலாம். ஏன்னா முதலையாக நீங்கள் வந்து முறுக்கு பண்ணுறவங்களா இருந்தாக்கா நீங்கள் இதில் போட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி பொலத்தின்னு இந்த மாதிரி நல்லா கிளியர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா இப்போ வளர்த்தி விட்டு நம்ம இப்போ இதில் வந்து 4 பீஸ் நம்ம புழிஞ்சு விட்டு இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போடலாம். பழத்தினில் போடும்போது என்ன ஆகுதுன்னா 4-5 கூட ஒரே முட்டை நம்ம போட்டு நம்ம எண்ணெயில் போடலாம். ஆனால் இந்த ஏந்தில் போடுறப்ப நீங்கள் ஒன்று ஒன்றா பிழிஞ்சு விட்டு தான் நீங்கள் போட முடியும். அதனால் நான் வந்து இந்த பழத்தினில் நான் காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் இதிலேயே கூட பண்ணி. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. நம்ம இப்போ அந்த மாவு இன்னொரு வாட்டி நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் இந்த பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் நல்லா ஒன்றா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இப்படி நம்ம அந்த உலக்கையில் போடுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறது. ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி 3 ஹோலில் இருக்கிற இதில் நான் போட போகிறப்ப இந்த மாதிரி போட்டுக்கிடலாம். இப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 பீஸு நான் இதை பிழிஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி இந்த பொலைத்தின்னு நம்ம இந்த மாதிரி விரிச்சிக்கிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிக்கிட்டுருக்கு. ஒரு 7 நிமிஷம் நல்லா சூடட்டும். இப்போ நான் உங்களுக்கு இதில் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி ஒட்டி விட்டுருங்க. இது தனியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருணும். இப்போ 4 பீஸ் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டு பாருங்கள். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த முறுக்கு எடுத்து இதில் போடுவோம். பிழிஞ்சு விட்ட முறுக்கு பாருங்கள். இந்த பொலித்தீனில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். போட்டுக்கிடலாம். ஒன்றா போட்டுக்கிடலாம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். முதல்ல பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த ஏந்து கரண்டிலேயே பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் 4 பீஸ் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும். இது நல்லா இப்படி மூடி விட்டுருங்க. நல்லா இப்படி பெரிய பெரிய முறுக்காவே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா கரிஞ்சியாக வரும். பார்த்துக்காங்களே, சூப்பராக முறுக்கு வந்திருக்கு. இப்போ முறுக்கு வந்து நல்லா எண்ணெயில் நல்லா அப்படியே மூழ்கிற மாதிரி நம்ம எண்ணெய் விடணும். பத்தாத எண்ணெய் விட்டோம்னாக்கா அப்புறம் அது திரிஞ்சு போனாலும் போயிடும். ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணணும். முறுக்குக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பரோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 4 முறுக்காக போட்டு இப்படி எடுக்கணும். இதே மாதிரியே எல்லா முறுக்கும் 4 போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே இதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் 4 முறுக்காக போட்டிருக்கிறேன். 4 பீஸாக. அரிசி மாவு முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா கரஞ்சியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.